சகோதரன் ஊழிய சுவிசேஷகரின் பின்வாணர் அவர்கள் இணைந்திருக்கிறார். யேமன் தேசத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாக வந்திருக்கிற அவரை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. வேத பாடத்துடன் நினைவோம். பிரைசலோட் ஐயா. பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட். ஆமென். ஆமென். இணைந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் பரிசுத்தாவியானவர் இன்றைய நாளில் என்ன வேத பாடத்தோடு நடத்தி கொண்டிருக்கிறாரோ அதற்காக நன்றி செலுத்துவோம். நாளில் பைபிள் குயிஸுக்கு இணைவீங்களா ஐயா? ஓம் ஐயா, நாளை நான் நிக்கிறேன் தான். எங்களுக்கு ஐஸ் கிளட்டுண்டபடியா அப்படியால போகல நாளைக்கு. போயிடலாம். ஓகே. இணையுங்கள் ஐயா. ஓகே. புதிதாக ஒருவர் இணைந்திருக்கிறார். ஆஹா. அவருக்காக அவரையும் உற்சாகப்படுத்த இணையுங்களே. ஓகே. ஐயா, நான் நினைக்கிறேன் ஐயா. ஓகே. God bless. ஆமென். ஓகே, தேங்க்ஸ் ஐயா. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாய் சங்கம் இணையதளத்தின் ஊடாக உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாட்களை வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய நாட்களிலும் நாங்கள் முதலாவதாக இந்த ஆண்டின் தொடக்கத்திலே ரட்சிப்பை குறித்து இந்த நாட்களை நான் பேசியிருந்தேன். ரட்சிப்பினுடைய முதலாவது பகுதி. இன்றைய நாட்களிலே அந்த ரட்சிப்பினுடைய இரண்டாவது பகுதியை குறித்து இந்த நாட்களிலே நாங்கள் சில காரியங்களை பார்ப்போம். இந்த ரட்சிப்பு என்றால் என்ன, அந்த ரட்சிப்புக்குரிய ஆதாரங்கள் என்ன, அந்த ரட்சிப்பு யாராலே வருகிறது, எப்படியாக வருகிறது என்பதை குறித்து இந்த நாட்களே நாங்கள் இந்த காரியத்தை இந்த நாட்களை வேதத்திலிருந்து ஆராய்ந்து பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ரட்சிப்பு என்று சொல்லுகிற காரியம் ஒரு மனுஷனாலே உண்டாகிற காரியம் அல்ல. அதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஒரு மனுஷன் ஒருவருக்கு சத்தியத்தை அறிவிக்கிறது அவருடைய பொறுப்பு. ஆனால் இந்த நாட்களிலே ரட்சிக்கிறவர் இந்த நாட்களிலே கர்த்தர் என்பதைத்தான் இந்த நாட்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, அதைத்தான் இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஏனென்றால் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் என்னவென்றால் ரட்சகர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், ஜனங்களுடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து ஜனங்களை ரட்சிப்பார், விடுவிப்பார் என்பதுதான் அங்கே காரியமாக இருக்கிறது. அதனாலதான் மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், அங்கே அவருக்கு இயேசு என்று சொல்லி இந்த நாட்களிலே பெயரிடு என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதத்திலே இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப இயேசு என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிற வேளையிலே அந்த வார்த்தையினுடைய உண்மையான அந்த மூல பதம் என்னவென்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அங்கே அவர் ஜனங்களுடைய பாவத்தை மன்னித்து இந்த நாட்களிலே ரட்சிக்கிறவராய் இருக்கிறார் என்பதைத்தான் அங்கே இந்த இடத்திலே சொல்லப்படுவதை பாருங்கள். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே வாசிப்போமா இருந்தால், அங்கே சொல்லப்படுகிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லி இந்த நாட்களிலே தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வருகையின் உடைய காரியம், இந்த பூமியிலே வந்ததன் நோக்கம் என்ன என்று சொன்னால், ஜனங்களை அங்கே பரலோக ராஜ்யத்தின் பக்கமாக திருப்புவதற்காக, ஜனங்களுடைய பாவ கட்டுகள், அவர்களை பாவத்திலிருந்து அவர்களை விடுதலை செய்து அவர்களை அங்கே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அங்கே திருப்பும்படியாகத்தான் இந்த நாட்களிலே அந்த இடத்திலே பார்க்கிறோம். அங்கே ஆண்டவர் இந்த நாட்களிலே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று சொல்லி அங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்திலே வேதத்திலே நேற்றைய நாட்களிலே பார்த்தோம் ஒரு சில காரியங்களை. இன்றைய நாட்களே பகுதி 2 இந்த நாட்களிலே நாங்கள் பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இன்றைய நாட்களே பாருங்கள், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ, நீ இஸ்ரவேலை மீதியானவருடைய கையிலுக்கு நீக்கலாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவோ என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப இந்த இடத்திலே ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். என்னவென்றால், இங்கே பாருங்கள், கிதியோனை இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்களை எழுப்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அங்கே அவர்கள் யார்? நியாயாதிபதிகள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சிம்சோன், கிதியோன், இப்படியாக இந்த நாட்களில் அந்த நியாயாதிபதிகள் இந்த நாட்களை அப்படியே தொடர்ந்து இந்த நாட்களே ஒரு காலகட்டத்திலே வந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் அந்த ஜனங்களுடைய அந்த நியாயங்களை விசாரித்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை இந்த நாட்களிலே செய்து கொள்ளுவார்கள். ஆனா இந்த இடத்திலே கிதியோனை ஆண்டவர் அழைக்கிறார். இந்த நாட்களை பாருங்கள், அழைக்கிற வேளையிலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவன் எப்படியாக இருந்தான் என்று சொல்லி சொன்னால், அங்கே ஒரு கல்வாரி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானர் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாக அதை போரடித்தான் என்று சொல்லி இந்த நாட்களை பார்ப்போம். அப்ப யாருக்கு தப்புவிப்பதற்காக?
இங்கே நாட்களே மீதியானுடைய கையில். அப்ப மீதியானருடைய காரியங்கள் அங்கே ஓங்கி இருந்தது. அவர்கள் அங்கே ஜனங்களை ஒடுக்கி கொண்டு அங்கே உபத்திரவங்களை கொடுத்து கொண்டார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப அந்த வேளையிலே தான் இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிற இந்த வார்த்தை என்னவென்றால், கர்த்தருடைய தூதனானவர் வந்து இந்த நாட்களில் என்ன செய்கிறார் சொன்னால், அபியஸ்டியாரின் யோவாசின் ஊராகிய ஒப்ராவிலே இருக்கும் ஒரு கல்வாரி மரத்தின் கீழே உட்கார்ந்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் அவருடைய தன்னுடைய தூதரை இந்த நாட்களை அனுப்புகிறார். பழைய ஏற்பாட்டிலே இந்த கர்த்தருடைய தூதர் என்று சொல்லப்படுகிற காரியம் யாரை குறிக்கிறது சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் அங்கே குறிக்கப்படுகிறது. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமம் அங்கே இந்த நாட்களே பிரசித்திப்படுத்தப்படவில்லை. இப்ப பாருங்கள், ஆபிரகாமோடு பேசுகிறது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஐயா. அந்த இடத்துல திருத்துவ தேவனா இந்த இடத்துல பேசிக்கொண்டு இந்த நாட்களே போறார். 3 பேர் வருகிறார்கள் சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. பாருங்கள், ஆதிகாமத்திலே சோதம் குமாராவை அழிப்பதற்காக 3 புருஷர்கள் வந்தார் என்று சொல்லி அந்த இடத்திலே பாருங்கள், திருத்துவ தேவனுடைய காரியத்தை குறிக்கிறது. ஆதிகாமத்திலே பாருங்கள், இந்த ஏதோன் தோட்டத்தை உருவாக்குகிற வேளையிலே திருத்துவ தேவனாய்த்தான் அந்த இடத்திலே இருக்கிறார்கள். அதனாலதான் பாருங்கள், ஒவ்வொருவர் ஒவ்வொரு காரியத்தை செய்கிறார். இப்ப பிதாவானவர் ஒரு காரியத்தை செய்கிறார், குமாரனானவர் ஒரு காரியத்தை செய்கிறார், அங்கே பரிசுத்தாவியான ஒரு காரியத்தை செய்கிறார். எப்படி என்று பார்க்கிற வேளையிலே பாருங்கள், பிதாவாகிய தேவன் இந்த நாட்களிலே நம்முடைய சாயலாக 2க்கு மேற்பட்டது. அப்ப பாருங்கள், அந்த இடத்துல பன்மையாக பேசப்படும், நம்முடைய சாயலாக மனுஷனை உருவாக்குவோம். அப்ப பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார்னு சொன்னால், அங்கே அவருக்கு பாருங்கள், பிதாவுக்கு உருவம் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அந்த இடத்துல யார் நிற்கிறது? கிறிஸ்து தான் இந்த நாட்களில் நிற்கிறார். அப்ப கிறிஸ்துவனுடைய சாயலாக மண்ணினாலே மனுஷனை இந்த நாட்களிலே தேவன் உருவாக்குறார் சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்ப ஆண்டவருடைய சாயலாக உருவாக்கப்பட்ட மனுஷனுக்கு அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், பிதா கட்டளையிடுகிறார், குமாரன் அதை செய்கிறார். 3ஆவதாக உருவாக்கப்பட்ட மனுஷனுக்கு அங்கே ஜீவன் இல்லை, அப்படியே மண்ணாக அந்த நாட்கள் இருக்கிறார். உடனே ஆவியானவர் என்ன செய்கிறார்னு சொன்னால், அவனுடைய சுவாசத்திலே ஊதப்பட்டு அவர் அங்கே ஆதாமாக அந்த இடத்திலே எழும்புகிறதை அங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதுதான் திருத்துவ தேவனுடைய காரியங்களாக இருக்கிறது. அப்ப இதே விதமாகத்தான் இங்கே நாங்கள் பார்க்கிற வேளையிலே, இங்கே கிதியோனுடைய சமூகத்திலே பார்க்கிற வேளையிலே அந்த இடத்திலே அங்கே தேவனுடைய தூதனானவர் இந்த நாட்களிலே அந்த இடத்திலே வந்து இறங்குகிறதை அங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப அந்த காலகட்டத்திலே தான் பார்க்கிற வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, யாருக்கு? கிதியோனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்த்து ஊதி விட்டா நாங்க விழுந்து போவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியான சூழ்நிலை இருக்கிற மனுஷனை பார்த்து பராக்கிரமசாலியேன்னு சொல்லி இந்த நாட்களை யாரும் சொன்னா அந்த நாட்களை நாங்க திரும்பி பார்ப்போம். என்னையா சொல்றீங்களா, இல்லாட்டி பின்னால யாரும் வருகினமாண்டு பார்ப்போம். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதான அந்த நடக்கிற காரியம். அப்ப கிதியோன் எப்படிப்பட்டவன் என்றால், ஒரு பயந்த சுபாவம் உள்ளவனா இந்த நாட்களை இருக்கிறார் என கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், அந்த இடத்துல அவன் சொல்லுகிறான், அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆண்டவர் என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளை எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலே இருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே என்று சொல்லி இந்த நாட்களை கேட்கிறார். ஏனென்றால் இவனுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், ஒரு விசுவாசம் அற்ற தன்மையிலே, அதாவது அன்ஃபெய்த், அதாவது ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கை இல்லாத காலகட்டத்திலே, நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலே இந்த நாட்களை தள்ளப்பட்ட மனுஷனாக அந்த இடத்திலே இந்த நாட்களை அவன் அந்த இடத்திலே இருக்கிறான். ஏனென்றால் தொடர்ந்து இந்த மீதியானவர்களுடைய நெருக்கங்கள், துன்பங்கள் இந்த நாட்களை அவர்களை துன்பப்படுத்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், சில வேளைகளே நம்முடைய தேசத்திலே இருக்கிற வேளையிலே அயல் வீட்டுக்காரராலே அல்லது நம்முடைய உறவினர்களாலே, நம்முடைய மாமனார் குடும்பத்தாலே, மாமியார் குடும்பத்தினாலே, அல்லது சகோதரர் குடும்பத்தினாலே இந்த நாட்களே, உறவினர்கள், மச்சான் யாராவது குடும்பத்தினாலே அடிக்கடி ஒரு நெருக்கம் வருகிற வேளையில நம்முடைய வாழ்க்கையில ஒரு விசனம் இந்த நாட்களில் ஏற்படும். ஏனப்பா இந்த குடும்பத்திற்கு முன்னாலே நாங்கள் போய் முழிப்பான் என்று நாங்கள் என்ன செய்வோம்? ஒன்றில் அவர்களை விட்டு தூர இடத்துக்கு போய் இந்த நாட்களை இருக்கிறதுக்கு பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அனுதினமும் பிரச்சனை, அனுதினமும் உபத்திரவங்கள், அனுதினமும் நெருக்கங்களாய் இருக்கிற வேளையிலே, அப்ப அதே விதமாகத்தான் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில சொல்லுகிறார், கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுமா? அப்ப பாருங்க, இந்த வார்த்தை எப்படியாக இருக்குன்னு சொன்னால், ஒரு நம்பிக்கை இல்லை, இனிமேல் கர்த்தர் நம்மோட இல்லை, அதனாலதான் இந்த நெருக்கத்திலே நாங்கள் இருக்கிறோம் சொல்லி இந்த நாட்களே இவருடைய அபிப்பிராயமாக இருக்கிறதுன்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்பொழுது பாருங்கள், அவர் சொல்லுகிறார், அவர் கர்த்தர் அவனை நோக்கி, இப்ப பாருங்க, இந்த இடத்திலே கர்த்தருடைய தூதன் என்று சொல்லப்படவில்லை, இந்த 14வது வசனம் சொல்லப்படுகிறது, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி. பாருங்கள், இந்த வார்த்தைகளை தான் ரொம்ப கவனமாக வாசிக்க வேண்டும். முதல்ல சொல்லப்பட்டது கர்த்தருடைய தூதன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த இடத்திலே பாருங்கள் தெளிவாக பேசப்படுகிறது, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கும் இந்த பலத்தோடு நீ போ,
இஸ்ரவேலை மீதியானுடைய கைக்கு நீக்கலாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவோ என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படும். இப்ப பாருங்க இந்த இடத்திலே, அப்ப அந்த இடத்திலே முதலாவது தேவதூதராக அந்த நாட்கள் அந்த இடத்திலே பேசுகிற வேளையிலே அவர் அந்த இடத்திலே தன்னுடைய இருதயத்தில் உள்ள குமுறல்களை, இருதயத்தில் உள்ள வேதனைகளை, நெருக்கப்படுகிற அந்த தன்மையை இந்த நாட்கள் என்ன செய்கிறோம், அந்த இடத்துல அவரிடத்திலே கொட்டுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ஜெபங்கள். அங்க ஜெபம் பண்ணும் போது பாருங்க சில வேளையிலே சரியான நெருக்கம், அதாவது ஒரு டிப்ரெஷர் மாதிரி இந்த நாட்களை பாருங்கள். சில காரியங்கள், வேலையில்லா பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், நோய்கள், ஏதாவது காரியத்து நிமித்தம் அந்த இடத்திலே நாங்கள் ஜெபங்களை எடுக்கிற வேளையிலே அந்த இருதயத்திலே இருந்து அடி வயிற்றிலே இருந்து நாட்கள் ஒரு வேதனையோடு இந்த நாட்கள் ஒரு குமுறல் வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அடி வயிறு பாருங்கள் எக்கி எக்கி இந்த நாட்கள் என்ன செய்யும்னு சொன்னால் ஒரு விம்மி விம்மி இந்த நாட்கள் அழுகிற மாதிரி இந்த நாட்கள் இருக்கும் சிலருடைய வாழ்க்கையில பாருங்கள். அப்படியாக இருக்கிற வேளையிலே அந்த இடத்துல யார் நம்மை தேற்றுவார்கள், யார் நம்மை அரவணைப்பார்கள் என்று சொல்லி அந்த இடத்திலே பாருங்கள் நாட்களை நாங்கள் அழுது குளறிக்கொண்டே இந்த நாட்களை குமுறிக்கொண்டே இருப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் இந்த நாட்களிலே இங்கே கர்த்தர் அவனை வந்து சந்திக்கிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார் ஒரு தைரியமான வார்த்தையை, நீ போப்பா, உனக்கு இருக்கிற இந்த பலன் காணும். ஏனென்றால் உன்னை அனுப்புகிறவர் வேறு ஒருவரும் இல்லை, கர்த்தர், உன்னை அனுப்புகிறவர் நான் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப கர்த்தராலே தான் அந்த ரட்சிப்பை கொடுக்க முடியும் என்பதற்காக அங்கே அவர் என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால் அந்த ஜனங்களை விடுவிக்கும்படியா, ரட்சிப்பென்றா விடுதலை, அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள் விடுவிக்கும்படியாக இங்கே இந்த நாட்களை கிதியோன் இந்த நாட்களை அனுப்புகிறார். அது மட்டுமல்ல சொல்லி அனுப்புகிறார், மீதியானின் கைகளுக்கு நீக்கலாக்கி அங்கே ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவோ என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. அதற்கு அவன், ஆண்டவரே, நான் இஸ்ரவேலில் எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மெனேசின் என் குடும்பம் மிகவும் எளியதும் என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான் என்று சொல்லி அந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இவன் என்ன செய்கிறான் இந்த இடத்திலே பாருங்கள். முதலாவது பாருங்கள் தன்னுடைய குமுறலை தெரிவித்தான். இரண்டாவது தன்னுடைய தாழ்மையை, தான் வந்த சூழ்நிலை, தன்னுடைய சூழ்நிலைகள்ல என்ன சிச்சுவேஷன்ல எப்படிப்பட்ட நிலையில இந்த நாட்களில் இருந்தேன் என்பதை குறித்து அங்கே அவருக்கு வெளிப்படுத்தி சொல்லுவார். ஆனால் அவருக்கு அந்த காரியங்கள் எல்லாம் தெரியும். அருமையான கர்த்தர், ஏனென்றால் அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர், அவர்தான் சிருஷ்டிகர், அவர்தான் இவனை தாயின் கற்பத்திலே உருவாக முன்னே இந்த நாட்களை அழைத்தவரும் பேர் சொல்லி அழைத்து இந்த நாட்களை நடத்தி வருகிற தேவனுமாய் இந்த நாட்களை இருக்கிறார். அப்ப இந்த காலகட்டத்திலே பாருங்கள் அங்கே சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்கள் அவன் சொல்லுகிறார், அப்படி என்ன எப்படி ஆண்டவரே முடியும்? நான் ஒரு எளிமையான குடும்பத்திலே நான் பிறந்த, நான் அது மட்டுமல்ல எல்லாரிலும் என்னுடைய குடும்பத்தில் நான் சின்னவன் ஆண்டவரே, என்னாலே எப்படி ஆண்டவரே முடியும் ஆண்டவரே, இந்த மெல்லிய சரீரத்தோட நான் எப்படியாக முடியும் என்று சொல்லி கவலையோடு சொல்லுகிற விதமாக அந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்க. அதற்கு கர்த்தர், நான் உன்னுடனே இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், அப்ப இந்த இடத்திலே அவருக்குள்ளே என்ன காரியம் நடக்க போறதுன்னு சொன்னால், தேவன் அங்கே கிதியோனுக்குள்ளே ஆவியானவருடைய வல்லமையை அங்கே உந்துவதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். ஒரு மனுஷன் சாதாரணமா இந்த நாட்களில் ஒரு மனுஷனுக்கு சுவிசேஷத்தை சொல்ல முடியாது. ஒரு மனுஷன் சாதாரணமா இந்த நாட்களில் ஒரு மனுஷனுக்கு சத்தியத்தை சொல்ல முடியாது. ஒரு தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து தேவனுடைய சமூகத்திலே இருந்து அந்த ஆண்டவருடைய வார்த்தை சத்தியங்களை ஜனங்களுக்கு சொல்லுகிற வேளையிலே அநேகர் அந்த காரியத்தை தெளிவாக இந்த நாட்களிலே கேட்பார்கள், தெளிவாக விசுவாசிப்பார்கள். அதே வேளையிலே பாருங்கள், இந்த நாட்களிலே அந்த வார்த்தைகளை அவர்கள் விசுவாசிக்கிற வேளையிலே கர்த்தர் அவர்களை தொடுவார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படித்தான் அந்த ரட்சிப்பு வருகிறதுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அவர் சொல்லுகிறார் மூன்றாவதாக, அப்பொழுது அவன், உம்முடைய கண்களிலே இப்பொழுது எனக்கு தயவு கிடைத்ததினால் என்னோடு பேசுகிறவர் தேவரீர் தானா என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். பாருங்க, இவ்வளவு காரியம் நடந்துட்டு. அப்ப இந்த இடத்துல அவர் கர்த்தர் பேசுகிறான்னு சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த பேச்சில வித்தியாசமான பேச்சுகளா இருக்குது. ஆனா அந்த இடத்திலே பாருங்கள், அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஏனென்றால் இவர் இப்படியே சொல்லுகிறார், நீ போய் அவங்களை முறியடிப்பாய், மீதியானே முறியடிப்பாய், நான் அனுப்புகிறவர் நான் என்று சொல்லி இந்த நாட்களில் தைரியமா அவர் சொல்லுகிற வேளையிலே, அப்ப நீர் யார் என்ற விதமாக அவனுக்குள்ள ஒரு கேள்வி இந்த நாட்களில் எழும்புகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அதனாலதான் கேட்கிறார் அவர் என்னவென்றால், என்னோடு பேசுகிறவர் தேவரீர் தானா, எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற வேளையிலே, நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடத்தை விட்டு நீர் இந்த நாட்களை போகாதிருப்பீர்களா என்று. அதற்கு அவர், நீ திரும்பி வர மட்டும் நான் இருப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொன்னார். உடனே கிதியோன் அந்த உள்ளே போய் இந்த நாட்கள் என்ன செய்தான்,
ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை பாருங்கள். இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், காணிக்கையை கொண்டு வரும்படி என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. காணிக்கையை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி. ஆனால் இங்கே அவன் என்னத்தை கொண்டு வருகிறான்னு சொன்னால், அங்கே தேவனுக்கு ஒரு பலியை செலுத்தும்படியாக ஒரு வெள்ளாட்டு குட்டியை ஒரு மரக்கால் மாவிலே புளித்த மாவு அப்பத்தையும் இந்த நாட்களை ஆயத்தப்படுத்தி இறைச்சியை ஒரு கூடையிலே வைத்து ஆனத்தை ஒரு கிண்ணத்திலே வார்த்து கொண்டு அதை கல்வாரி மரத்தின் கீழ் அவரிடத்திலே கொண்டு வந்து வைத்தான் என்று சொல்லி இங்க பார்க்கிறோம். அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் பாருங்கள் அவனை நோக்கி, நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பலகையின் மேல் இந்த வைத்து இந்த ஆணத்தை ஊற்று என்றார். உடனே அவன் அப்படியே செய்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தன் கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியை அந்த புளிப்பில்லாத அப்பத்தையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலே இருந்து எழும்பி இறைச்சியும் அங்கே புளிப்பில்லாத அப்பத்தையும் அங்கே என்ன செய்தான்? அந்த நாட்களை அப்பத்தையும் பட்சித்தது. கர்த்தரோ தூதன் என்று கர்த்தரின் தூதனோ என்றால் அவன் கண்களுக்கு முன்னாக மறைந்து போய்விட்டார். பாருங்கள், அந்த இடத்திலே வந்தது கர்த்தர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் தூதன் என்று சொல்லப்பட்ட காரியம் என்னவென்றால் அந்த இடத்திலே வந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதைத்தான் இங்கே இந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடிய. அப்ப பாருங்கள், அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று அறிந்து கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரை நான் கர்த்தருடைய தூதன் முகமாய் கண்டேன் என்று சொல்லி, அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்றாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே பாருங்கள், இந்த வார்த்தையை நாங்கள் சற்று பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, என்னை கண்டவன் உயிரோடு இருந்ததில்லை என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களிலே மோசைக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னை கண்டவன் இதுவரையில உயிரோடு இருந்ததில்லை. அருமையான கர்த்தருடைய, அதனாலேதான் நான் உன்னை கண்மலையின் வெடிப்பிலே வைத்து மறைத்து, அந்த கண்மலையாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே மறைத்து, அருமையான அன்பு பிள்ளைகளே, நான் கடந்து செல்லுவேன், என்னுடைய பகுதியைத்தான் நீ பார்ப்பாய் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அந்த இடத்திலேதான் மோசே சொல்லுகிறார், நீடிய சாந்தமும் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவரீர் என்று சொல்லி இந்த நாட்களே அவருடைய செயல்களை, அவருடைய கிரியைகளை, அவருடைய காரியங்களை, அவருடைய செயல்பாடுகளை இந்த நாட்களே மோசே அப்படியாக வர்ணிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இங்கே இந்த நாட்களே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவன் சொல்லுகிறான், கிதியோன் சொல்லுகிறான், கர்த்தரை நான் முகமுகமாய் கண்டேன். அப்படியானால் அவன் கண்டது யாரை? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே அவன் கண்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை இந்த வார்த்தை இந்த நாட்களை உறுதிப்படுத்துகிறதை பார்ப்போம். ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஐயா எல்லாருக்கும் வெளிப்பட்டார். சீசர்களோடு நடந்து திரிஞ்சார். எருசலேமிலே வேதம் சொல்றது அப்போஸ்தலர் 10:38, நசனாய் இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினால் நிரப்பினபடியினால் அவர் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலை செய்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. அந்த பிரகாரம் இந்த நாட்களிலே ஆண்டவர் அங்கே தரிசனமாகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் ஏனென்று சொன்னால் இந்த இடத்திலே இவன் மூலமா இந்த ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இவனை, கிதியோனை ஒரு கருவியாக பாவித்து இந்த நாட்கள் என்ன செய்கிறார் என்றால் ஆண்டவர் அந்த ரட்சிப்பை அந்த ஜனங்களுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப பாருங்கள், அவர் சொல்லுகிறார், நீ சாக மாட்டாய். ஏனென்றால் அதற்கு அவர், உனக்கு சமாதானம், நீ சாவதில்லை. பாருங்கள், ஒரு உறுதியான வார்த்தை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை. ஆனால் பிதாவை கண்டால் பிதாவுடைய காரியம் அங்கே முடியாது. ஏனென்றால் பிதாவுக்கு உருவமே இல்லை. பிதாவை கண்டவன் அங்கே ஒருவனும் இல்லை, உயிரோடு இருந்ததும் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களே அப்படியானால் பாருங்கள், கிதியோன் அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று சொல்லி பேர். அப்ப அங்கே சமாதானத்தின் தேவன் என்று சொல்லி, சமாதானம் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், கிதியோன் மூலமாய் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக இந்த நாட்களே ஆண்டவர் இந்த நாட்களே வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கப்படுகிற வேளையிலேயே அந்த இடத்திலே பாருங்கள், ஆண்டவர் அந்த இடத்திலே பாருங்கள் வந்து யாரை அனுப்பலாம் இந்த ஜனங்களை விடுவிக்கும்படியாக, யாரை இந்த நாட்களிலே எடுத்து பயன்படுத்தலாம் இந்த ஜனங்களை விடுவிக்கும்படியாக என்று சொல்லி இந்த நாட்களே தேவன் அங்கே அலைந்து கொண்டிருக்கிறார், அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வேளையிலே தான் அவர் அந்த இடத்திலே கிதியோனுடைய நிலைப்பாட்டை பார்க்கிறார். ஆனால் கிதியோனாலே அந்த காரியம் முடியாது. அருமையான அன்பு பிள்ளைகளே, தாவீதாலே கோலியாத்தை கொல்ல முடியாது. ஆனால் தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தையில தான் இந்த நாட்கள் இருக்கிறது. ஏனென்றால் தாவீது சொல்லுகிற காரியம் என்னவென்றால் பாருங்கள், அவர் சொல்லுகிறார், நீ நிந்திக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்திலே வருகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஒரே கல்லினால் இந்த நாட்களே கோலியாத்தை விழுத்துகிறதை பார்க்கிறோம். அந்த இடத்திலே தாவீது தான் ஒரு பலசாலி, ஒரு
சிங்கத்தை கிழித்தார், கரடியை கொண்டார். இந்த நாட்கள் இப்படியான சூழ்நிலையில் வந்து இந்த நாட்களை கோலியாத்தோடு சண்டை போட்டிருந்தால் கோலியாத் இவர் தாவீதை கிழிச்சுதான் இந்த நாட்களை எரிஞ்சிருப்பார். ஆனால் அந்த இடத்திலே தாவீதோடு கர்த்தர் இருந்தது நிமித்தம் எப்படிப்பட்ட பெரிய மலையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பெரிய பலசாலிகளா ராட்சதரா இருந்தாலும், அங்கே ஒரே கல்லினாலே இந்த நாட்களிலே தேவன் அவரை அங்கு இந்த நாட்களிலே ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படியாக தேவன் கிரியை செய்வதை பார்க்க பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிற வேளையிலே தாவீது அந்த கல்லை பாவிக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அதே மாதிரி கிதியோன் இந்த இடத்திலே பாருங்கள், தேவன் கிதியோனை எடுத்து இந்த நாட்களிலே நடத்துகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே இஸ்ரவேலரை மீதியானுடைய கைக்கு நீக்கலாக்கி ரட்சிப்பாய் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இங்கே என்னோடு கூட இந்த நாட்களே திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த நாட்களே அடுத்ததாக இந்த நாட்களே நாங்கள் இந்த நாட்களை பார்ப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரத்திலே, 1 சாமுவேலின் புஸ்தகம் இந்த நாட்களிலே 19வது அதிகாரத்திலே 16வது வசனத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே நான் வாசிக்கின்றேன். பாருங்கள், 2வதாக இந்த நாட்களில் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், பாருங்கள், இந்த நாட்களிலே நாளை இந்நேரத்திற்கு பெஞ்சமின் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்திலே அனுப்புவன், அவன் என் ஜனமாகிய இஸ்ரவேல் மீது அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தியரின் கைகளுக்கு நீக்கலாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் அங்கே முறையிடுதல் என்னிடத்திலே வந்து எட்டியது, நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தினார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்துல யாரை குறிக்கிறார்? சவுலை, அதாவது சவுலை இந்த இடத்திலே அங்கே பிரகடனப்படுத்துகிறதை பார்க்கிறோம். கிதியோனை இங்கே இந்த இடத்துல கிதியோன் மூலமாய் அங்கே தேவன் அந்த ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த நாட்களில் ஒரு விடுதலை அவர் கூட இருந்து இந்த நாட்களை நடத்தினார். இந்த இடத்திலே ஆண்டவர் இந்த நாட்களை சவுலை அழைத்து சவுல் மூலமா இந்த நாட்கள் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், வேதம் சொல்லுகிறது, அங்கே பாருங்கள், சாமுவேல் சவுலை கண்ட போது கர்த்தர் அவரிடத்திலே, இதோ நான் உனக்கு சொல்லி இருந்த மனுஷன் இவன்தான் என் ஜனங்களை ஆளுவான் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுது. அப்ப சவுல் நடுவாசலிலே சாமுவேல் இடத்திலே வந்து, ஞான திருஷ்டிக்காரன் வீடு எங்கே என்று சொல்லும் என்று கேட்டான். சாமுவேல் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, ஞான திருஷ்டிக்காரன் நான் தான், நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ, நீங்கள் இன்றைக்கு என்னோடு போஜனம் பண்ண வேண்டும். நாளைக்கு காலமே நான் உன் இருதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் உனக்கு அறிவித்து உன்னை அனுப்பி விடுவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், தேவன் இந்த நாட்களிலே ஜனங்களை விடுவிக்கும்படியாக ஒவ்வொருவரை இந்த நாட்களை ஏற்படுத்துகிறார். ஆனால் ரட்சிப்பு கொடுக்கிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இது நாங்க மறந்துடக்கூடாது. அவருடைய கரங்கள், ஏசாயா 59ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை பாருங்கள், அவருடைய கரங்கள் ரட்சிக்கப்படாதபடி குன்றி போகவில்லை, காதுகள் கேட்கக்கூடாதபடி மந்தமாகவில்லை. ஆனாலும் நம்முடைய அக்கிரமங்கள் தேவனுக்கு நமக்கு இடையில எப்படியாக இருக்கிறதா, ஒரு பிரிவினை சுவராக இந்த நாட்கள் இருக்கிறது நிமித்தம்தான் இன்றைக்கு அந்த ரட்சிப்புக்கு தடையாக இந்த நாட்கள் இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப தேவன் ஜனங்களை ரட்சிக்கும்படியாக ஒவ்வொரு ஜனங்களை ஏற்படுத்துகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, பாருங்கள், இப்படியாக நாங்கள் பார்த்து கொண்டு வருகிற வேளையிலே புதிய ஏற்பாட்டிலே பாருங்கள், அங்கே சுவிசேஷத்தை அறிவித்து ஜனங்களை ரட்சிக்கும்படியாக யோவான் ஸ்நானனை ஆண்டவர் எழுப்புகிறார். அதாவது கர்த்தருடைய வருகைக்கு வழி ஆயத்த பண்ணும்படியாக. அப்ப யோவான் ஸ்நானன் என்ன செய்கிறான்னு சொன்னால், சுவிசேஷத்தை சொல்லுகிற வேளையிலே தேவனுடைய பக்கமாக இந்த நாட்களை ஜனங்களை திருப்புகிறதை பார்க்கும். 2வதாக பவுலடிகளை எடுத்து பாருங்கள், பேதுருவை எடுத்து பாருங்கள். இப்படியாக அந்த 12 அப்போஸ்தலர்களை எடுத்து பார்க்கிற வேளையிலே அவர்கள் அங்கே ஜனங்களை தேவனுடைய பக்கமாக அந்த நாட்களை திருப்புகிறவர்களாயும் தேவனிடத்திலே அவர்களை வழிகாட்டுகிறவர்களாம் இந்த நாட்களை நடந்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஆனால் அப்படி அவர்கள் நடந்தாலும் அதிலே ஒருவராவது இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஒரு ஜனத்தையும் இந்த நாட்களை ரட்சிக்க முடியாது. ஏனென்றால் ரட்சிப்பு கர்த்தருடையது என்பதை அங்கே இந்த நாட்களே நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் அந்த சுவிசேஷத்தை சொல்லணும். இன்றைக்கு என்னாலே ஒரு மனுஷனை நாங்கள் ரட்சிக்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய காரியத்தை, கர்த்தருடைய சுவிசேஷத்தை நாட்களை ஜனங்களுக்கு இந்த நாட்களை சொல்லுகிற வேளையிலே, ஆனால் அந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற வேளையிலே, அந்த வார்த்தைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டு நடக்கிற வேளையிலே கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பை இந்த நாட்களிலே கட்டளையிடுவார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டுகள் பாருங்கள், இந்த ஆண்டுகளுக்கு முன்பாக இன்றைக்கு நாங்கள் கூட இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே தேவன் அற்றவர்களா இந்த நாட்களை இருந்தோம்.
விக்கிரகம் ஆராதனை செய்து கொண்டு விக்கிரகங்களை தொழுது கொண்டிருக்கிறவளா இந்த நாட்களில் நான் கூட இந்த நாட்களில் இருந்தேன். ஆனால் அந்த நாட்களே பாருங்கள், எனக்கும் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே தேவன் ஒரு கடைசி நேரங்கள் வருகிற வேளையிலே ஒரு சந்தர்ப்பத்தை தந்து அதன் மூலமா இந்த நாட்களிலே ஒரு ஊழியக்காரர் மூலமா இந்த நாட்கள் இந்த வார்த்தையை தன்னுடைய வார்த்தையை அனுப்பி அந்த வார்த்தை மூலமாய் தேவன் அந்த ரட்சிப்பை கட்டளையிட்டார்னு சொல்லி இங்க பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இதான் ஆவியானவருடைய காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது. அந்த வார்த்தை கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு முன்பாக பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தை. ஆனால் பாருங்கள், அந்த 8 ஆண்டுகளாக இந்த நாட்களிலே பாருங்கள் அந்த வார்த்தை அப்படியே இந்த நாட்களில் இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஏனென்றால் எனக்கு எந்த நேரம் வர வேண்டும், இத்தனையாம் ஆண்டு இத்தனையாம் தேதி இந்த மணி நேரத்திலே தான் இந்த வார்த்தை இவனுக்குள்ளே கிரிகள் நடப்பிக்கும் என்று சொல்லி யார் அறிந்திருந்தார்? கர்த்தர் அறிந்திருந்தார், நான் அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியான இருந்த வேளையிலே தான் ஆண்டவருடைய அந்த தொடுதல் அந்த நேரம் வருகிற வேளையிலே கர்த்தர் இந்த நாட்களில் அந்த இடத்திலே வந்தார். என்னை அப்படியே இந்த நாட்களிலே தொட்டு இந்த நாட்களிலே எனக்கு அந்த பரிபூர்ண ரட்சிப்பை இந்த நாட்களிலே கட்டளையிட்டார்னு சொல்லி இங்க பார்ப்போம். அப்ப ரட்சிப்பின் வழிகளிலே இந்த நாட்களை நடந்து கொண்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் வேதம் சொல்லுகிறது முடிவு பரியந்த நிலை நிற்க வேண்டும். தேவன் தருகிற அந்த ரட்சிப்பை நாங்கள் தொடங்கிவிட்டு இடையிலே இந்த நாட்களை விட்டு போகிறார். இன்றைக்கு அநேகர் உலகத்திலே பாருங்கள், ஏதாவது ஒரு காரியத்துக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நேசிப்பார்கள். திருமணம் நடக்க வேண்டும் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நேசிப்பார்கள். வேலை வேண்டும் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நேசிப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வீடு வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நேசிப்பார்கள். அல்லது இந்த நாட்களை பணம் வேண்டும் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நேசிப்பார்கள். அதற்காக ஆலயத்துக்கு வருவார். பாஸ்டரை ஜெபிங்க, எனக்கு பண தேவையாக இருக்கிறது. பாஸ்டரையா ஜெபிங்க, எனக்கு ஒரு வீட்டு தேவையா இருக்கிறது. பாஸ்டரையா ஜெபிங்க, இந்த நாட்களே எனக்கு இந்த நாட்களே பிள்ளை இல்லை, திருமணமாகி இவ்வளவு காலம் பிள்ளை இல்லை, இந்த நாட்களே இப்படியான தேவைகளாய் இருக்கிறது, ஜெபியுங்கள் என்று சொல்லி சொல்லுவார்கள். ஆனால் இந்த நாட்களே அவர்கள் மனதுருக்கத்தோடு விசுவாசத்தோடு இந்த நாட்களே ஊழியக்காரர்கள் ஜெபிக்கிற வேளையிலே அங்கே என்ன நடக்கும் என்று சொன்னால் அடைக்கப்பட்ட கற்பங்கள் இந்த நாட்களில் திறக்கப்படும். அவருடைய பண தேவைகள், அவருடைய காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே சந்திக்கப்படும். ஆனால் இந்த நாட்களிலே அவர்கள் அந்த ரட்சிப்பிலே பரிபூர்ணப்பட்டிருக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். அந்த காரியம் முடிஞ்ச பிறகு அடுத்த பிள்ளை பிறந்துட்டுன்னா வரமாட்டாங்க சேர்ச்சுக்கு. ஏன்னா பிள்ளைக்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா கேட்டா, பிள்ளை வந்து சேர்ச்சியில வந்து நின்றால் ஜனங்களுடைய சுவாசம் பிள்ளைக்கு கூடாது, அப்ப அதால இந்த நாட்கள் அவ கொஞ்சம் அலர்ஜியா இருக்கும், அதால வரமாட்டோம்னு சொல்லி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனால் கர்த்தர் மனதுருக்கம் உள்ள தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனால் பாருங்கள் இந்த நாட்களை அப்படியாக ஏதாவது ஒரு சாட்டை சொல்லுவார்கள். இன்னைக்கு வேலை கிடைச்சுன்னு சொல்லுவாங்க, எனக்கு நேரமே கிடைக்குது இல்லையே, அதனால நான் என்ன ஆலயத்துக்கு போக முடியாமல் இந்த நாட்களை இருக்கிறதே என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் நீர் அறிவீர் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி ஆண்டவர் மேலே பாரத்தையே இந்த நாட்களை போட்டு விடுவார்கள். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற வேளையிலே பாருங்கள் அந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களாக இந்த நாட்களில் இருக்கிறார். அப்ப அதே விதமாக தான் இன்றைக்கு பாருங்கள், ஆண்டவர் இன்றைக்கு பாருங்கள், அன்று தேவன் இந்த நாட்களை பாருங்கள் கிதியோனை தெரிந்து கொண்டார், சிம்சோனை தெரிந்து கொண்டார். இங்கே பார்க்கிற வேளையிலே அதாவது சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா சவுலை தெரிந்து கொண்டார். புதிய ஏற்பாட்டில் வருகிற வேளையிலே பவுலடிகளை, பேதுருவை, யோவான் இப்படியான ஒவ்வொருவரை இந்த நாட்களை தெரிந்து கொண்டார். ஆனால் இன்றைக்கு நம்மை இந்த நாட்களில் தெரிந்து கொண்டு இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இந்த நாட்களிலே மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டது போல அந்த நாட்களிலே அங்கே ஜனங்களுக்கு அறிவிக்கும்படியாக தேவன் இந்த நாட்களை தெரிந்து கொண்டார். சத்தியத்தை ஜனங்கள் அறிய வேண்டும். வேதம் சொல்லுகிறது யோவான் 8ஆம் அதிகாரத்திலே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை செய்யும் என்று சொன்ன வார்த்தையின்படி அந்த சத்தியத்தை ஜனங்கள் அறிந்து இந்த நாட்களில் விடுதலையை பெற்றுக் கொள்ள வேண்டும். சத்தியம் என்றால் என்ன என்பதை இந்த நாட்களை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியான சூழ்நிலைகள் இன்றைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியான அந்த சத்தியத்தை இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிற வேளையிலே அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொன்னால் ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, இங்கே சாமுவேலை இந்த நாட்களே ஆண்டவர் இந்த நாட்களே அங்கே இந்த நாட்களே சாமுவேல் மூலமா இந்த நாட்களே தேவன் இந்த இடத்திலே பாருங்கள் அங்கே சவுலை இந்த நாட்களை அழைக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே பாருங்கள், இங்கே பக்தனாகிய யோபு இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறார். யோபுவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்தில் இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே 14ஆவது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது உமது வலது கை உனக்கு ரட்சிப்பு உண்டு பண்ணும் என்று சொல்லி நான் உன்னை புகழுவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவனுடைய வலதுகை இந்த நாட்களில் என்ன செய்யும்? ரட்சிப்பை இந்த நாட்களிலே அங்கே உண்டு பண்ணும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனால வேதம் சொல்லுகிறது, அவருடைய கரங்கள் ரட்சிக்கப்படாதபடி குன்றி போகவில்லை,
காதுகள் இந்த நாட்களிலே கேட்கக்கூடாதபடி மந்தமாகவில்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லக்கூடியதாக இந்த நாட்களிலே இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப தேவனுடைய ரட்சிப்பு இந்த நாட்களிலே அவருடைய கரம் இந்த நாட்களிலே என்ன செய்யுமா, தொட்டு இந்த நாட்களில் அங்கே ரட்சிப்பை கட்டளையிடுமாம் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலேதான் கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், தேவன் ரட்சிக்கிற தேவனா இந்த நாட்களில் இருக்கிறார். அந்த ரட்சிப்பு இந்த நாட்களிலே இந்த பூமியில் உள்ள ஜனங்களுக்கு இந்த ஆண்டிலே இந்த நாட்களிலே மிகவும் மிகவும் சமீபமாக இந்த நாட்களில் இருக்கிறது. ஏனென்றால் காலங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே கடந்து போய்விட்டது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் இந்த நாட்களிலே பாருங்கள், இனி முடிவிலே இந்த பூமி வந்திருக்கிறது. இன்றைய பாருங்கள், உலகத்திலே காலநிலைகள் மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த தேசத்துல இந்த நாட்களை எடுத்து பாருங்க. எடுத்து பார்க்கிற வழியிலே ஒவ்வொரு தேசத்திலும் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே காலநிலைகள் மாற்றப்பட்டிருக்கிறது. இலங்கையிலே காலநிலைகள் மாற்றப்பட்டிருக்கிறது. கனடாவிலே காலநிலைகள் மாற்றப்பட்டிருக்கிறது. ஜெர்மனியிலே காலநிலைகள் மாற்றப்பட்டிருக்கிறது. இன்னுமா எந்தெந்த இடங்களை பாருங்கள், ஒவ்வொரு இடங்களிலே பாருங்கள். சில இடங்கள்ல இருந்து வருகிற காரியங்கள் என்னவென்று சொல்லி சொன்னால், அந்த இடத்துல குளிராக இந்த நாட்களை இருக்குன்னு சொல்லுவார்கள். இவ்வளவு காலம் வெக்கையாக இருந்தது, இன்று இப்ப குளிராக இருக்கிறது. எங்கே இருந்து வந்தது, எப்படியாக வந்ததுன்னு சொல்லி கேட்டால், அங்கே பூமி தன்னுடைய நிலைப்பாட்டிலே இந்த நாட்களிலே மாறி இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க சாதாரணமா இந்த நாட்களை நீங்கள் ஒவ்வொரு கோள்களை இந்த நாட்களை எடுத்து பாருங்கள். பெரிய பெரிய அந்த பிளானட்ஸ்கள் இருக்கு. அந்த பிளானட்டுகளை பார்க்கிற வேளையிலே, அந்த பிளானட்டுகளை பார்க்கிற வேளையிலே, ஒரு பிளானட் இந்த நாட்கள் எப்படியாக இருக்கும், அங்கே அதிக வெப்பமாக இருக்கும். ஒரு பிளானட் எப்படியாக இருக்கும் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே, அதிக குளிராக இந்த நாட்களை இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்கள், அங்கு கர்த்தராகிய தேவன் இந்த நாட்களை செய்த காரியம், இந்த பூமி கூட சூரியனுக்கு கிட்டத்தான் இந்த நாட்களை இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், சூரியனிலிருந்து 2வது கிரகமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த பூமியிலே சகலவிதமான காலநிலைகளும் அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் அண்டார்டிக்கு போனீங்க என்றால், அதாவது நாட்களை நோர்த் போல் சவுத் போலுக்கு போனீங்க என்றால், அங்கே பயங்கரமான குளிராக இந்த நாட்களை இருக்கும். ஐஸே இந்த நாட்களை இப்பதான் கரைந்து கொண்டு வருகிறதை அங்கே காணக்கூடியதா இருக்கு. அதே வேளையில நீங்கள் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போவீர்கள் இருந்தால், இனி இல்லை என்று பயங்கரமான வெக்கையாக இந்த நாட்களை, வறட்சியாக இந்த நாட்களை இருக்கும். அதே நேரத்தில் மத்திய கிழக்கு நாடுகளே போனீங்க என்றால், மரங்களை இல்லாதபடி வனாந்தரங்கள் இந்த நாட்களை நிறைந்து போய் இருக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், எப்படியாக இந்த ஒரு சிறிய கோளுக்குள்ளே வித்தியாசமான காலநிலைகளை இந்த நாட்களிலே உருவாக்குகிற தேவனா இந்த நாட்களில் இருக்கிறார்னு சொன்னால், அவர் ஜனங்களை ரட்சிக்கிறதுக்கு இந்த நாட்களிலே பெரிய காரியம் அல்ல. ஆனால் இந்த நாட்களிலே நாங்கள் ஜனங்களுக்கு தேவனாகிய கர்த்தரை குறித்து இந்த நாட்களை சொல்ல வேண்டும். அப்பொழுது தேவன் தன்னுடைய கரத்தை இந்த நாட்களை நீட்டுவார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த நாட்களிலே அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. லூக்காவின் சுவிசேஷ புஸ்தகம் 19வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் என்று சொல்லி இந்த நாட்களில் வந்திருக்கிறார் என்றார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது எப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை பாருங்கள். அங்கே எப்படி என்று சொன்னால், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு இந்த நாட்களிலே ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஒரு சம்பவம். ஆபிரகாமுடைய காலம் எங்கே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய காலம் எங்கே? இப்ப ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுடைய குமாரன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு இங்கே இந்த நாட்களிலே இவன் குமாரனாக இருக்கிறான்னு சொல்லுகிறான்னு சொன்னால், ஆபிரகாமுக்கு தான் ஐயா இந்த நாட்களிலே வாக்குத்தத்தம் கொடுத்தார். இந்த பூமியில இருக்கிற குடிகள், அதாவது இந்த சந்ததி, வானத்து நட்சத்திரங்கள், கடற்கரை மணலை பார், இப்படியாக இந்த ஜனம் இந்த நாட்களே பெருகி போகும் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். ஆபிரகாமுக்கு தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த வேளையிலே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வாக்குத்தத்தத்தின்படி இன்றைக்கு பாருங்கள், இந்த நாட்களிலே அங்கே ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டும், ஜனங்கள் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அங்கே தேவனை தேடியும் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அதே ஆபிரகாம் சந்ததியிலே தான் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களே வந்தார் என்று சொல்லி இங்க பார்க்கிறோம். போவாஸ் ரூத் அந்த வழியிலே இந்த நாட்களிலே வந்து இந்த நாட்களை பாருங்கள், அப்படியே இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே தாவீது வழியிலே வந்து தாவீதினுடைய குமாரனாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழைக்கப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்கள் இங்கே வேதம் சொல்லுகிற காரியம், தேவனாகிய கர்த்தர் இழந்து போனதை தேடவும், அருமையான அன்பு பிள்ளைகளே, ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த நாட்களிலே வந்தார். இழந்து போனதை தேடவும் என்றால் என்னத்தை இழந்து போறார்? ஆதி காலத்திலே பாருங்கள், ஏதோன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் அங்கே என்னத்தை இழந்தார்கள் என்று சொன்னால், கீழ்ப்படியாமல் நிமித்தம்
அங்கே தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுத்த சகல காரியங்களையும் அவர்கள் அப்படியே இந்த நாட்களில் இழந்து போனார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அந்த நாட்களே அப்ப தேவன் கொடுத்த அதிகாரங்கள் பாருங்கள். ஆண்டவர் இந்த நாட்களே ஆதாமு கொடுக்கிறார். இந்த நாட்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களே பார், எல்லாவற்றையும் நீ ஆண்டுகொள், எல்லாவற்றையும் இது உன்னுடைய கையிலே தான் இருக்குது என்று சொல்லி இந்த நாட்களே பாருங்க, எல்லாவற்றையும் படைத்து இதுக்கு நீயே பேரை வைத்துக் கொள்ளப்பான்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லி இந்த நாட்களை பாருங்கள். அப்படியாக இந்த நாட்களே ஆதாமுடைய கையிலே கொடுக்கிற வேளையிலே ஒரு அற்ப ஆசைக்காக, ஒரு அற்ப இச்சைக்காக இந்த நாட்களே அவர்கள் எல்லா தேவனுடைய மகிமையும், தேவன் கொடுத்த மகிமையும், எல்லா காரியத்தையும் இழந்து போய் அந்த ஏதோன் தோட்டத்தில் இருந்து தூக்கி எறியப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பாருங்கள். அதற்கு பின்பாக பாருங்கள், அந்த 5வது 6வது அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே நோவாவினுடைய நாட்களிலே அந்த இடத்தையே ஆண்டவர் இல்லாதபடி அவர்களுடைய எல்லா காரியத்தையும் கம்ப்ளீட்டாக அந்த நாட்களை ஜலத்தினாலே இந்த நாட்களை மூடி அழிக்கிறார். இப்ப இதைத்தான் நீங்கள் ஆதிகாமம் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். 1வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே சொல்லப்பட ஒன்றிலே பார்க்கிறோம். ஜலத்தின் மேல் ஆவியானவர் இந்த நாட்களை என்ன செய்தார்? அசைவாடி கொண்டிருந்தார். பூமி எப்படியாக இருந்தது? அங்கு ஜலத்திலே இருள் சூழ்ந்த பிரகாரம் இந்த நாட்கள் இருந்ததுன்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப அதே நிலைக்குள்ளே தான் நோவாவின் காலத்திலே கூட இந்த பூமி இந்த நாட்களை தள்ளப்பட்டதை இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே. அதற்கு பின்பாகத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அங்கே அந்த நோவாவின் வம்ச வழியிலே இந்த நாட்களை வருகிற வேளையிலே தான் ஆபிரகாமை சந்தித்து ஆபிரகாமுக்கு அந்த சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் மூலமா இந்த நாட்களை இங்கே நிறைவேற்றுகிறதை இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனால் இன்றைக்கு இந்த பூமியினுடைய முடிவுக்கு இந்த பூமி வந்திருக்கிறது. ஆனால் பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயினாலே சொன்ன காரியம் எப்படி என்று சொன்னால், நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ மனுஷகுமாரனுடைய காலத்திலும் அப்படியே நடக்கும். ஜனங்கள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இந்த நாட்களை இப்படியாக இருப்பார்கள். அழிவு வருகிறதை அவர்கள் இந்த நாட்கள் என்ன செய்வார்கள்? அதை கவனிக்கவே மாட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இன்றைக்கு இந்த உலகம் ஒரு அழிவுக்குள்ளே போகுது என்பதை குறித்து இன்றைக்கு வாலிபர்களோ யுவதிகளோ இந்த நாட்களை ஜனங்களோ அறிகிறவர்களா இந்த நாட்களை இல்லை. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் இந்த நாட்களை போராட்டங்கள், பிரச்சனைகள், நெருக்கங்கள், துன்பங்கள், பஞ்சம், பசி, பட்டினி, அதே போல ஜனங்கள் குடிபோதைக்கும், விபச்சாரத்துக்கும், இச்சைகளுக்கும், போதை வஸ்துகளுக்கும் அடிமையாகி இந்த நாட்களிலே தேவனுடைய கிருபையை இழந்தவர்களாய் அங்கே தேவனாலே, அதாவது நாட்களில் தேவன் மனஸ்தாபப்படுகிற விதமாக இந்த நாட்களில் அங்கே செயல்படுகிறதை பார்க்கிறோம். நோவாவோட ஆண்டவர் பேசினார். அந்த நாட்களில் இந்த ஜனத்தை பூமியில உண்டாகினதற்கு நான் விசனப்படுகிறேன் என்று சொல்லி சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே வார்த்தையை தான் இன்றைக்கு கர்த்தர் இந்த நாட்களிலே ஜனங்களை பார்த்து சொல்லக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் இந்த ஜனங்கள் மனம் திரும்புவதற்கு ஏற்ற காரியங்களையோ ஏற்ற கனிகளை கொடுக்கவோ இந்த நாட்களே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த நாட்களை ஜனங்கள் இல்லாத நிலையிலே இந்த நாட்களை தள்ளப்பட்டு இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அதனால நீங்க வேதம் சொல்லுகிற இந்த நாட்களிலே ஆண்டவருடைய ரட்சிப்பு இந்த ஆண்டிலே இந்த நாட்களிலே அதிக இந்த நாட்களை இருக்கும் என்பதைத்தான் கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை நினைவூட்டுகிறார். என்றால் அவருடைய ரட்சிப்பு இந்த நாட்களை வரப்போவது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறதை பார்ப்போமா இருந்தால், அங்கே நோவாவின் காலத்திலே அந்த பேழை செய்து முடியும் மட்டும் நோவா அங்க பிரசங்கம் பண்றார் 120 வருஷம். அந்த நாட்களிலே பாருங்கள், ஒருவனாவது அந்த நாட்களை அறிந்து கொள்ளவில்லை. அப்ப ஒருவரும் அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறதுக்கு சாத்திய கூறே இல்லை. எல்லாரும் வருகிறார்கள், என்ன செய்கிறார்கள்? பரிகாசம் பண்ணுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியான சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிற வேளையிலே கடைசியாக முடிவு என்ன நடந்தது? கதவு அடைக்கப்பட்டது. அதற்கு பின்பாக கதவை திறவென்று சொல்லி சொன்னால் கதவு துறக்கப்பட முடியாது. வேதம் சொல்லுகிறது, அதாவது என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரும் பூட்டக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி திறக்கிறவருமா இருக்கிற கர்த்தர் தான் இந்த நாட்களில் நம்முடைய தேவனாய் கர்த்தர் இருக்கிறார். அப்படியானால் கர்த்தர் கதவை அடைத்தார் என்றால், அந்த ரட்சிப்பின் கதவை இந்த நாட்களிலே அடைப்பாரா இருந்தால் இந்த நாட்களிலே எந்த மனுஷனும் இந்த நாட்களில் அதற்குள்ளே பிரவேசிக்க முடியாது என்பதை தான் இன்றைக்கு இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். காலம் சமீபமா இருக்கிறபடினால் அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் கதவுகள் அடைக்கப்பட்டு கொண்டு போகிறது. அந்த கதவுகள் அடைக்கப்பட்டு கொண்டு போகிற வேளையிலே அந்த நேரத்திலே நாங்கள் நம்முடைய குடும்பத்தை அந்த இடத்துக்குள்ளே சேர்த்து இந்த நாட்களிலே அந்த கதவுக்குள்ளால நுழைவதற்கு இந்த நாட்களை தயார்பட வேண்டும். காலம் இனி செல்லாது, காலம் சமீபமா இந்த நாட்களை இருக்கிறபடினால் அன்பு பிள்ளைகளை இந்த நாட்களிலே இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கிற வேளையிலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர்தான் இரட்சகர் என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதரனே சகோதரி, அதைத்தான் இங்கே லூக்காவின் புத்தகத்திலே பார்க்கிறோம். மனுஷகுமார் எதற்காக வந்தார் என்று சொன்னால், இழந்து போனதை தேடவும்
அந்த ஆதியிலே இருந்த மனுஷன் இழந்து போனதை தேடி மறுபடியுமா இந்த நாட்களே கொடுக்கவும், இரண்டாவதாக ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப அதனாலே இன்றைக்கு பாருங்கள், அங்கே இந்த நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்த முக்கியமான நோக்கம், அதாவது மனுஷனுடைய ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளும்படியாகவும் ரட்சிப்பை கொடுத்து அவனை பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்கும்படியாகவும் தான் வந்தார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். யோவான் 12ஆம் அதிகாரத்துக்குள்ள இந்த நாட்களை திருப்பிக் கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 12ஆம் அதிகாரத்திலே 47வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே சொல்லப்படுகிறது, ஒருவன் என் வார்த்தையை கேட்டு விசுவாசியாமல் போனால் அவனை நான் அங்கே நியாயம் தீர்ப்பதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள், எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வாப்பா, ஒருவன் என் வார்த்தையை கேட்டு விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க, அதாவது தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன் என்று சொல்லி நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நியாயாதிபதியாகிய கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வரையிலேப்பா, நான் அந்த ஜனங்களை விடுதலை செய்யத்தான் வந்தேன். ஏன் அவர்கள் நியாய தீர்ப்புக்குள்ளே போக வேண்டும்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு மனுஷன் குற்றம் செய்தால் தான் இந்த நாட்களை நீதிபதிக்கு முன்பாக நின்று நியாய தீர்ப்புக்கு முன்பாக இந்த நாட்களை நிற்க வேண்டும். அவனை கொண்டு போய் இந்த நாட்களில் ஒருவன் திருடுவானா இருந்தால் அவனை கொண்டு போய் என்ன செய்வார்கள்? நீதிபதிக்கு முன்னாலே இந்த நாட்களை வைப்பார்கள். அங்கே இந்த நாட்களில் விசாரணைகள் நடக்கும், நியாய தீர்ப்பு நடக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிபதி அங்கே ஒரு தீர்ப்பை தீர்ப்பார். இவனுக்கு இவ்வளவு ஆண்டுகள், அதற்கு அவருக்குரிய லோயர் என்ன செய்வார்னு சொன்னா அதை இந்த நாட்களில் குறைத்து கேட்பார். இந்த நாட்களில் அது இந்த தண்டனை அதிகமாக இருக்கிற தண்டனையை குறையுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை கேட்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே விதமாகத்தான் இன்றைக்கு கடைசி நாட்களில் அந்த நியாய தீர்ப்பு வருகிற வேளையிலேயே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இன்றைக்கு எப்படியாக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரோ அந்த பரிந்து பேசுகிற நம்முடைய கிரியைகளை இந்த நாட்களை தேவன் அந்த இடத்திலே வெளிப்படுத்துவார் என்பதைத்தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் செய்த கிரியைகளுடைய பலன் அவனோடு கூட வருகிறதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிற பிரகாரம் இந்த நாளிலும் பாருங்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிற மக்களுக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் தான் அந்த இடத்திலே உதவி செய்வார் என்பதைத்தான் இங்கே காணக்கூடியது. அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தையை, ஒருவரின் வார்த்தையை கேட்டு விசுவாசியாமல் போனால் அவனை நான் அங்கே அந்த நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வரவில்லை, உலகத்தை ரட்சிக்க வந்தேன். அப்ப தேவனாய கர்த்தர் இந்த உலகத்தை ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், என்னை தள்ளி என் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்றாய் இருக்கிறது என்னவென்று சொல்லி சொன்னால், நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாட்களிலே அங்கே என்ன செய்யுமாம்? நியாயம் தீர்க்குமா. அப்படியானால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி மனுஷன் இந்த நாட்களை நியாயம் தீர்க்கப்பட போறான் என்று சொல்லி சொன்னால், அந்த இடத்திலே ஆண்டவர் இந்த நாட்களை நியாயம் தீர்க்க முப்பாட்டார். இந்த நாட்களில் அந்த வார்த்தை இந்த நாட்களில் என்ன செய்யும் சொன்னால், அந்த வார்த்தை அவர்களை இந்த நாட்களில் நியாயம் தீர்க்கும். அப்படியானால் பாருங்கள், வேதம் எதை சொல்லுகிறதோ அதைத்தான் அந்த இடத்திலே சொல்லப்படுமே என்று சொல்லி சொன்னார். அவனுக்குரிய தண்டனை அவனே இந்த நாட்களில் போய் விழுந்து கொள்வார். ஒரு முறை ஒரு காரியத்தை இந்த நாட்களை நான் வாசித்தேன். ஒருவர் இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களை ஒருவர் மரித்து இந்த நாட்களை போய் இந்த நாட்களை ஒரு கதையாக சொன்னார்கள். அவர் இந்த நாட்களை அங்கே தேவனுடைய சமூகத்தில் இந்த நாட்களை நிற்கிறார். என்னவென்றால் அவர் நிற்கிறார் இந்த நாட்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இந்த நாட்களை தேவனோடு கர்த்தரோடு பேச வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை நிற்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் நான் பாவம் செய்யவில்லை, நான் ஏன் இந்த இடத்திலே நான் இப்படியாக நெருக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை அந்த இடத்துல நிற்கிற வேளையிலே ஆண்டவர் சொன்னார், இந்த நாட்களை அவரை விட்டுடுங்கள் அப்பான்னு சொல்லி. அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், அந்த கதவு துறக்கப்பட்டு அவர் அந்த கதவு துறந்து அந்த உள்ளுக்குள்ளே போகிற வேளையிலே அந்த தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய அந்த சமூகம், அந்த வாசனைக்கு முன்பாக அந்த ஆத்மாவால நிக்க முடியாதபடி அந்த ஆத்மா என்ன செய்யறா? ஓடி போய் தனக்கு நியமிக்கப்பட்ட இடத்துல போய் விழுகுது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதான் அந்த வசனம் நியாயம் தீர்க்கிற காரியமாக அந்த நாட்களில் இருக்கிறது. நாங்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களும் அந்த தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக போகிற வேளையிலே அங்கே அந்த வசனம், அவருடைய வசனம் இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே அங்கே நியாயம் தீர்க்கிறது. அந்த கடைசி நாட்களிலே நியாயம் தீர்க்கும் என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்திலே இங்கே இப்படியாக இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களை 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே 15வது வசனம் சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால்,
பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான் என்று சொல்லி பவுலடிகள் இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனும் பிரதான பாவிகளா இருக்கிறாங்க. இன்றைக்கு யாராவது நாட்களை பரிசுத்தவான் சொல்ல முடியாது. பரிசுத்தவான் என்று சொல்லக்கூடிய தகுதி உள்ளவர் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே ஒழிய மற்றும்படி எந்த கல்லோ எந்த மண்ணோ எந்த மரமோ இந்த நாட்களிலே பரிசுத்தம் இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இங்கே வேதம் சரியாக இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகிற்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மை எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவியாகிய நான் என்று சொல்லி பவுலடிகள் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள். அப்ப பாருங்கள், இன்றைக்கு தேவன் இந்த நாட்களிலே எப்படியாக இந்த நாட்களில் செயல்படுகிறார் என்பதைத்தான் இங்கே இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அதாவது இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் இந்த நாட்களிலே சங்கீதம் 27:1 பார்க்கிற வேளையிலே கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் என்று சொல்லி இந்த நாட்களை சங்கீதக்காரன் சொல்லுகிறார். தேவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த நாட்களை வருகிற வேளையிலே ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே குறுக்கிடுகிற வேளையிலே அவனுடைய வாழ்க்கையிலே இருக்கிற அவனுடைய இருதயத்திலே இருக்கிற இருள் எல்லாம் இந்த நாட்களை என்ன செய்யுமாம்? நீங்கி போகுமா. அதைத்தான் யோவான் 1:1 அதிகாரத்தில் சொல்லுகிறோம். எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியாகிய கர்த்தர்ன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்கள் அருமையான பிள்ளைகளே, இந்த நாட்களே பாருங்கள், அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிற இருள் இந்த நாட்களிலே நீங்குகிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் அங்கே இந்த நாட்களிலே அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். கர்த்தரின் வெளிச்சம், முதலாவது அவர் வெளிச்சம், இரண்டாவது என் ரட்சிப்பும் அங்கே ஆனவர் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 27 அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போம் இன்னும் முறை. என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 27 அதிகாரத்திலே இங்கே வேதம் சொல்லுகிற காரியத்தை பார்ப்போமா இருந்தால், கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் என்று சொல்லிவிட்டவர் சொல்லுகிற காரியம் இந்த நாட்களிலே அங்கே யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பெலனாவார், யாருக்கு அஞ்சுவேன்? அருமை பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, கர்த்தர் உனக்கு வெளிச்சமா இருந்தால், கர்த்தர் உனக்கு ரட்சிக்கிறவரா, கர்த்தர் உன்னை ரட்சிக்கிறவரா இருந்தால் இந்த நாட்களில் நீ இந்த மனுஷனுக்கு, உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர்தான் உனக்கு வெளிச்சம், அவர்தான் உன் ஜீவனிலே பலனாய் இருக்கிறார். உனக்கு ஜீவன் தந்தவர், உன் ஜீவனிலே இந்த நாட்களில் அவர் பலனாயிருந்து உன்னை அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். நீ யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. அருமையான அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு அநேக விசுவாசிகளுக்குள்ளே இருக்கிற காரியம், முக்கியமான காரியம் என்னவென்றால், அடிக்கடி போய் இந்த நாட்களை ஆலயத்துல ஜெபம் பண்ணுவார். ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே அங்க போற கடைசியா போய் என்ன விசுவாசிகள் ஐயா நல்லா ஜெபிப்பாங்க ஆலயத்துல வந்து. ஆனா அந்த நாட்கள போனால் பாஸ்டர் யாருக்கா ஜெபம் பண்ணி விடுங்க, ஏன்னா அடிக்கடி கனவுகள் வருது, அந்த கனவு வருது, அந்த காரியம் வருது, இந்த காரியம் வருது, அப்படியாக இருக்கிறதுன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லி ஜெபம். ஏன்? அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கிறார்கள், ஆண்டவரை அறிந்தவர்களா இருக்கிறார்கள். ஆனால் அந்த ரட்சிப்பினுடைய பரிபூரணத்துக்குள்ளே, அந்த ரட்சிப்பினுடைய அந்த ஈவுக்குள்ளே, அந்த ரட்சிப்பினுடைய ஆழத்துக்குள்ளே இந்த நாட்களை அவர்கள் செல்லாதபடி இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொன்னால் மேல்மட்டமான வாழ்க்கையை இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப சாதாரணமாக பாருங்கள், ஒரு 60 முழ அதாவது நாட்களை பார்க்கிற வேளையிலே ஒரு 60 முழ ஒரு கைத்தை எடுத்து அந்த கைத்திலே இந்த நாட்களை பாருங்கள், அங்கே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஒரு வாளியை கட்டி இந்த நாட்கள் கிணற்றுக்குள்ளே இந்த நாட்களை விடுகிறோம். ஆனா அந்த கிணற்றுக்குள்ளே பார்க்கிற வேளையிலே பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே அந்த கிணற்றுக்குள்ளே பார்க்கிற வேளையிலே 10 முழத்திலே தான் தண்ணி இந்த நாட்களை இருக்கிறது. அப்படியான்னு சொல்லி சொன்னால் இங்கே இந்த கயிறு இந்த 60 முழமும் போகுது. ஆனால் கிட்டத்தட்ட அந்த அரை முழத்துக்கு கிட்ட இந்த நாட்கள் வித்தியாசமா இருக்கிற வேளையில அங்க என்ன செய்ய மாட்டால் அந்த வாளி தண்ணியிலே தொடுகிறதும் தொடாத மாதிரியும் இந்த நாட்கள் இருக்கும். அருமையான கர்த்தருடைய கலங்குற வேளையில தொடுகிறதும் தொடாத மாதிரியும் இருக்கும் இந்த நாட்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த நாட்களே வாழ்வோமா இருந்தால் இங்கே நாங்கள் ஒரு பரிபூரணத்தை அடைய முடியாது. ஆனால் அதே வேளையிலே பாருங்கள், அந்த 10 முழ தண்ணியை இந்த நாட்களை தொட வேண்டுமா இருந்தால் 70 முழ இந்த நாட்களே கயிறு இருந்தால் தான் இந்த நாட்களை என்ன செய்யும் சொன்னால் அந்த 10 முழத்தையும் ஈக்குவல் பண்ணி இந்த நாட்களிலே ஒரு வாளியிலே நாங்கள் தண்ணி அள்ளி இந்த நாட்களிலே ஆண்டவருக்குள்ளே ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் மூழ்கக்கூடியதாக இந்த நாட்களே இருக்கும். இன்றைக்கு அநேகரை பாருங்க நின்று இந்த நாட்களே, அதாவது காற்றிலே சிலம்படிக்கிற மாதிரி இந்த நாட்களே பேசிக் கொண்டிருப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
வந்தோன்னு இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஆவில நிறைந்தது மாதிரி ஒரு நடிப்பு, ஒரு பகட்டான காரியங்களை இந்த நாட்களை செய்து இந்த நாட்களை ஜனங்களை ஏமாற்றி ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் இங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப தேவனுடைய ரட்சிப்பு இந்த நாட்களை வருகிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் வெளிச்சம் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுறோம். கர்த்தர் நமக்கு வெளிச்சமும் நமக்கு ரட்சிப்புமா இருந்தால் இந்த நாட்களிலே நாங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அவர்தான் நம்முடைய ஜீவனிலே பலனாய் இருக்கிறார். நாங்கள் யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை அதை குறித்து இந்த சங்கீதம் 27 தொடர்ந்து வாசிக்கிற வேளையிலே அங்கே சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாமிசத்தை பட்சிக்க என்னை நெருங்குகையிலே அவர்கள் இடறி விடுவார்கள் என்று சொல்லி தைரியமான வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் தேவன் நமக்கு ரட்சிப்பு ஆனவர். அவர் தான் இந்த நாட்களே நம்மை இந்த நாட்களிலே ரட்சிக்கிற தேவனா இந்த நாட்களிலே இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 45வது அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 45வது அதிகாரத்திலே இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் 17வது வசனத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, எப்படி என்று சொல்லி சொன்னால், இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினாலே ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்று சொல்லி நாட்கள் சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினாலே ரட்சிக்கப்படுகிற வேளையிலேயே நாங்கள் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இந்த நாட்களில் இருப்போம் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கலக்கம் இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெட்கம் இருக்கிறதா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ரட்சிப்பு உனக்குள்ளே வருகிற வேளையிலே உன்னுடைய வெட்கம் எல்லாம் நாட்களிலே மாறும். அதே வேளையில உன்னுடைய கலக்கங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே மாறும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் தேவன் இந்த நாட்களிலே உண்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். யோசேப்பை எடுத்து பாருங்கள். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே ஒரு வெட்கம், ஷேம் எப்படி என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே அவருடைய சகோதரர்கள், உடன் பிறந்த சகோதரர்கள் யோசேப்புக்கு எதிர்த்து நின்றார். நீ தரிசனம் கண்டிருக்கிறாயா? கனவு கண்டிருக்கிறாயா? அப்படியானால் இந்த நாட்களே என்று சொல்லி அவனை பரிகாசம் பண்ணி இந்த நாட்களே ஒரு வெட்கத்துக்குள்ளாக இந்த நாட்களை ஆக்குறது மட்டுமல்ல, பாருங்கள், அந்த யோசேப்பை அடிமையாக இந்த நாட்களில் எகிப்துக்கு இந்த நாட்களை விற்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பாருங்கள். அப்ப ஒரு யோசேப்பு பாருங்கள், அந்த அந்த கோத்திரத்திலே பாருங்கள், அந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே தேவனாலே அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட வம்சம், யாக்கோவுடைய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோவுடைய வம்சங்களை பார்க்கிற வேளையில் அந்த வம்சத்திலே இப்படிப்பட்ட ஒரு வெட்கமான சூழ்நிலை தள்ளப்பட்ட வேளையில் யார் அந்த இடத்திலே அவர்கள் அங்கே அவரை கொண்டு எகிப்திலே கொண்டு போய் அடிமையாக கொண்டு போய் இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள்? அப்படியே யோசேப்புக்கு நெருக்கத்தை இந்த நாட்களை கொண்டு வருகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக கருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அந்த இடத்திலே பாருங்கள், அந்த வெட்கத்துக்கு பதிலாக சிறைவாசகம் அனுபவித்த யோசேப்புக்கு, அடிமையாக கொண்டு வரப்பட்ட யோசேப்புக்கு கர்த்தர் இந்த நாட்கள் என்ன செய்தார்னு சொன்னால் அந்த வெட்கம் மாறும்படியாகவும் கலக்கம் மாறும்படியாகவும் இந்த நாட்களை என்ன செய்தார்னு சொல்லி சொன்னால் ரட்சிப்பை கட்டளையிட்டார், விடுதலையை கட்டளையிட்டார். யோசேப்புடைய தலையை உயர்த்தி எகிப்தினுடைய அதாவது இந்த நாட்களை ராஜாவாக இந்த நாட்களை நியமித்தார் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு சோதனை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட சில வேளைகளிலே வேலை செய்கிற இடங்களா இருந்தாலும் சரி, உறவினர்கள் மத்தியில இருந்தாலும் சரி, அல்ல இந்த நாட்களில் எப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களை யாராவது நாட்களை வெட்கப்படுத்தி இருக்கலாம், உங்களை யாராவது இந்த நாட்களை நெருக்கி துன்பப்படுத்தி இந்த நாட்களை உன்னாலே ஒன்றுமே முடியாது என்று சொல்லி இந்த நாட்களை காரியங்களை சொல்லி இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் அந்த வெட்கத்துக்கு பதிலாக இந்த நாட்களிலே நான் உனக்கு இந்த நாட்களிலே ரட்சிப்பை தருவேன். அதே வேளையில இந்த நாட்களிலே நீ கலங்கவும் வேண்டாம், அங்கே இந்த நாட்களில் திகைக்கவும் வேண்டாம், நித்திய ரட்சிப்பினால் நீ ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லி இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய ரட்சிப்பு இந்த நாட்களில் இந்த ஆண்டிலே இந்த நாட்களிலே இப்படியாக இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை இன்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆபகூக் புஸ்தகத்திலே 3வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். நான் வாசிக்கின்றேன். ஆபகூக் 3வது அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே சொல்லப்படுகிற காரியம், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப இந்த இடத்திலே பாருங்கள்,
இந்த 17வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் உண்டாக்காமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்களிலே தானியம் விளையாமல் போனாலும், கிடையிலே ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எல்லாவற்றையும் நான் இழந்தாலும், நான் பார்க்கிற காரியம் எல்லாம் இந்த நாட்களில் எனக்கு எல்லாம் சைவராக, எல்லாம் தோல்வியாக இந்த நாட்களிலே தோன்றினாலும், வேதம் சொல்லுகிற காரியம் இந்த நாட்களே, ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற காரியங்கள், எல்லா காரியங்களையும் இந்த நாட்களை நாங்கள் வைத்து இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே, அங்கே எந்த சூழ்நிலைகளை பார்க்கிற வேளையிலே எல்லாம் அங்கே கதவுகள் எல்லாம் நாட்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில் இந்த நாட்களில் தியங்கிக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆனால் இங்கே ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்லுகிற விதமாக, நீ சொல்லுவாயா இருந்தா அந்த நாட்களை பாருங்கள், கர்த்தருடைய ரட்சிப்பு உனக்கு சமீபமா இருக்கிறது என்பதை அங்கே அறியக்கூடிய பாருங்க. வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள், அதாவது என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ள நாங்கள் மகிழ்ந்து களி கூறுவோம். நம்முடைய வாழ்க்கையில, பூமியில வாழுகிற நாட்களிலே கர்த்தரோடு நாங்கள் இசைந்திருக்க வேண்டும். மனுஷரோடு அல்ல, கர்த்தரோடு இந்த நாட்களில் இசைந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய காரியங்களை இந்த நாட்களில் அவரிடத்திலே கேட்டு அவருடைய செயல்பாடுகளை இந்த நாட்களில் அறிந்திருக்க வேண்டும். அவர் நமக்கு என்ன வெளிப்பாட்டை தரப்போகிறாரோ, என்ன காரியத்தை இந்த நாட்களில் ஆண்டவர் செய்ய விரும்புகிறாரோ, அதை இந்த நாட்களில் அவரிடத்திலே கேட்டு இந்த நாட்களில், ஆண்டவரே, நான் செய்கிற காரியம் சரியா, நான் வலதுபுறம் போகிற இந்த காரியம் சரியா, அல்லது இந்த நாட்களில் இடதுபுறம் போகிறது சரியா, ஆண்டவரே எனக்கு அந்த வழிகளை காட்டும் என்று சொல்லி இந்த நாட்களை கேட்கிற வேளையிலே தேவன் தன்னுடைய வழிகளிலே இந்த நாட்களிலே நடத்துவார். அப்படியாக தேவனுடைய வழியிலே இந்த நாட்களிலே நடந்து கொண்டு போறவன் தான் ஒரு உண்மையான ஒரு பரிபூரண ரட்சிப்பை இந்த நாட்களிலே கண்டு கொள்ளுவான் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், விசுவாசிகள், ரோமர் 13:17 சொல்லப்படுகிறது, விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமா இருந்ததை பார்க்கிலும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப பாருங்கள், இங்கே ரோமர்கள் நிருபம் 13ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே நான் எடுத்து வாசிப்போம். இந்த நாட்களே ரோமர்கள் நிருபத்திலே 13ஆம் அதிகாரத்திலே நான் வாசித்து முடிக்க போகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது, ரோமர் 13ஆம் அதிகாரத்திலே விசுவாசிகளான போது 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் பாருங்கள், நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்று, நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இதை அறிஞ்சு கொள்ளவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே அந்த ரட்சிப்பு சமீபமாய் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அந்த ரட்சிப்பு, அதாவது எப்படி இருக்க வேண்டுமா, அதிக சமீபமா இருக்க வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், அநேகர் ரட்சிக்கப்பட்ட புதுசில இந்த நாட்களே கர்த்தரோடு சமீபமா இருப்பார்கள். ஆனால் இந்த நாட்களே இன்றைக்கு கன நாள் சென்ற பிறகு ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் இடைவெளி வந்துவிடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இரவு சென்று போயிட்டது, பகல் சமீபமாயிட்டது. ஆகையால் அந்த காலத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை இந்த நாட்களிலே தரித்துக் கொள்ளுவோம். இந்த நாட்களிலே அருமையாக தரித்துக் கொள்ள களவோம். களியாட்டு, வெறி, வேசித்தனம், காமவிகாரம், வாக்குவாதம், பொறாமை உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். துர்ரிச்சைகளுக்கு இடமாக இந்த நாட்களில் உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுவோம். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை இந்த நாட்களிலே சமீபமாய் இருக்கிறதை அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற வேளையிலே நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரம் எப்படியாக இந்த நாட்களிலே இருக்கிறது என்பதைத்தான் இந்த வார்த்தைகளூடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. கடைசியாக இந்த நாட்களிலே எபிரேயர்கள் நிருபத்திலே 2ஆம் அதிகாரத்திலே இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போமா இருந்தால், நான் வாசிக்கின்றேன். 4வது வசனம் சொல்லுகிறது, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செயல்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுக்கிறதுமா இருந்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், கடைசி நாட்களிலே
அந்த தண்டனைக்கு நாங்கள் எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறபடி என்னுடைய ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால் நம்முடைய ரட்சிப்பை இந்த நாட்களிலே நாங்கள் பார்த்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, இந்த ரட்சிப்பின் பகுதி என்ற தலைப்பிலே 2வது பகுதியை இந்த நாட்களில் பேசும்படியாக நீங்கள் தந்த கிருபைகளுக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த வேத வார்த்தை சொல்லுகிறபடி இந்த நாட்களிலே நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த இவ்வளவு பெரிய, அதாவது பெரிதான இந்த ரட்சிப்பை குறித்து நாங்கள் கவலையற்று இருப்போமா இருந்தால் தண்டனைக்கு நாங்கள் எப்படி ஆண்டவரே தப்பித்துக் கொள்வோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே கர்த்தாவே. அடியேன் உட்பட ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள், கேட்க போகிற பிள்ளைகள், மறுவழைப்பிலே கேட்க போகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய ரட்சிப்புக்குள்ளே இந்த நாட்களை நடத்தும்படியாக உங்களுடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்பு கொடுக்கிறேன். அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு சோத்திரம். பரிசுத்தாவியானவரே, உங்களுக்கு நன்றி அப்பா. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நல்லெண்ணத்திலே விழுந்த விதைகள் போல் 1:30, 1:10, 30 இந்த நாட்களை பலன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபித்து நிற்கிறேன். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட நடத்துவாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட் ஐயா. பிரைஸ் தி லார்ட் ஐயா. ஆமேன். ரட்சிப்பை குறித்த தேவ செய்தி கூட வழிநடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. திரைச்சித்தமான நாளே வேதாகம் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ ஐயா. ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஆமேன், ஆமேன். அருமையானவர்கள், இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சுசேதரேட்வின் வானவர்கள் ரட்சிப்பு, வெளியேறப்பெற்ற ரட்சிப்பை காத்துக்கொள்வோம் என்ற தலைப்பின்களை தேவ செய்தி எடுத்து வந்தார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். ஆமேன். நாங்கள் இந்த வேலை